வணக்கம் பாரு. ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் தமிழக அரசிற்கு தண்ணீர் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வைகை அணையிலிருந்து 3969 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து 7 மதகுகள் வழியாக 7 நாட்களுக்கு சுமார் 1251 மில்லி கன அடி தண்ணீர் திறந்துவிட 7 நாட்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றடையும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்பே தொடங்கியுள்ளதால் 71 அடி உயரமுள்ள வைகை அணையில் 63 அடி தண்ணீர் தற்பொழுது நிரம்பியுள்ளது. இந்த தண்ணீர் திறப்பதால் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட கண்மாய்களில் வைகை அணையிலிருந்து செல்லக்கூடிய தண்ணீர் நிரம்பும். மேலும் இதனைத் தொடர்ந்து 20,000 ஏக்கர் பரப்பளவில் ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் பாசன வசதி பெறுவார்கள். எனவே இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.